ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரண்ட் ஜோன் A to Z வேர் யூ கேன் லேர்ன். இந்த செஷன் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஏஎஃப்ஓக்கான இன்டர்வியூ இருக்குது இல்லைங்களா, இன்டர்வியூ வந்து எப்படி நாம் அப்ரோச் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோ தான் இது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையோ இதுக்கு முன்னால் வந்து அட்டன் பண்ணவங்ககிட்ட கேட்டு நாம் வந்து இந்த செஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எப்படியெல்லாம் உள்ளே போயிட்டு பின்னால் என்னென்னலாம் செய்யணும், எப்படி ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த செஷனில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அப்படின்னும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸை உடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. முக்கியமானது லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டை உடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மற்ற விஷயங்களெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். லாங்குவேஜ் வில் பி எ பேரியர். நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ராபபிளாக ஹிந்தியில் ஆன்சர் பண்ணுறதுக்கே அவங்கள அலோவ் பண்ணுறாங்க. பட் நம்மளோட பேனலில் அப்படி கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் வந்து இங்கிலீஷில் கொடுக்க பாருங்கள். இல்லை ஒரு சில ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா லெந்தியாக இருக்கும், உங்களுக்கான கரெக்டான டேர்ம் தெரியாது, தமிழில் எனக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் மே ஐ ஆன்சர் திஸ் கொஷின் இன் தமிழ் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ஓகே சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் ஓகே சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் பரவாயில்ல, தவறு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒருவேளை நிறைய முடியலன்ற பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தமிழில் பேசுவதற்கான வாய்ப்பும் கொடுப்பாங்க. இல்லை என்னால் பேசவே முடியல அப்படின்ற பட்சத்தில் தமிழ்லேயே பேசுங்க, கேட்டுட்டு பேசுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. சரியா? ரைட். சரி, இன்டர்வியூக்கு போகும்போது ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் பார்த்தாச்சு, லாங்குவேஜ் எப்படி கேட்கணும்னு சொல்லியாச்சு. அடுத்தது வந்து ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா மென்னுக்கு ஒயிட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, இல்லைன்னா நேவி ப்ளூன்னு சொல்லுவாங்க, லைட்டாக தான் இருக்கும், கலர் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ரெட் கலரு, டார்க்காக க்ரீன் கலரு, பிளாக் கலரு, இதெல்லாம் வேண்டாம். நார்மலாக ஒயிட் கலருக்கு பிளாக் கலர் பேண்ட் போட்டு ஷூ, பிளாக் கலர் ஷூ, அதுக்கேற்ற மாதிரி பிளாக் கலர்லையோ இல்லை ப்ரௌன் கலர்லையோ ஷூ இருந்தால் போதுமானது. சரிங்களா? முக்கியமானது சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கிளுக்கு கீழே இருக்கக்கூடாது, ஆங்கிள் இருக்குன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும், லெக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஆங்கிள் இருக்கணும். பெல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனியாக இருக்கக்கூடாது, லெதர் பெல்ட்டாக வாங்கிக்கோங்க. லெதர் பெல்ட்டாக வாங்கிட்டு என்ன கலரோ, பிளாக் கலர் பேண்ட்டுக்கு பிளாக் கலரு போட்டால் போதுமானது பெல்ட். இது வந்து மென்னுக்கானது. முக்கியமானது ஷேவ் பண்ணிட்டு போயிடுங்க. ஏதாவது இந்த கடுக்கன் அது மாதிரிலாம் இருந்தால் எடுத்துருங்க. இந்த மாதிரி கயிறெல்லாம் கட்டியிருக்கக்கூடாது. பிஃபோர் என்டரிங் இன் டு த இன்டர்வியூ ரூமு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த இது மாதிரி போட்டிருப்பாங்க பேர் காப்பு, அந்த காப்பெல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. டீசெண்டாக நம்மளால் கொடுக்க முடியாது. கழுத்தில் பாய்ஸாக இருக்கிற பட்சத்தில் கழுத்தில் எந்த செயின் இது மாதிரியான இல்லாமல் ஏதாவது இந்த டேட்டூஸ் எல்லாம் இருந்ததுன்னா எடுத்து அப்படி மூடி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. நல்லா அயன் பண்ண ஷர்ட்டு, அயன் பண்ண பேண்ட்டு போட்டு நீட்டாக வந்து போங்க. அதே மாதிரி ரிலீஜியஸ் மார்க்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது ஒரு பெட்டரான ஒரு அப்ரோச்சாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லை அது நெசசரியாக நான் ஃபாலோ பண்ணணுன்ற பட்சத்தில் ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பட் நீங்கள் வந்து செக்யுலரான பர்சன் அப்படின்றத காட்டினீங்க அப்படின்னா இட் வுட் பி மோர் இம்ப்ரெசிவ் டு த இன்டர்வியூ பேனல். ஸோ என்னுடைய சஜஷன்ஸ் வந்து அட்லீஸ்ட் அன்னைக்கு வந்து ரிலீஜியஸான விஷயங்களை வந்து வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். வேறு என்ன இருக்குது? க்ளீன் ஷேவ் வந்து ஒன் டே பிஃபோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டாக ஏர் வந்து வெளியில் வரும் மறுநாள் பார்க்கும்போது. இல்லைனா ட்ரிம் பண்ணிவிடுங்க, பெட்டராக ட்ரிம் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிள்ளை கிடையாது. அடுத்தது டை பார்த்திங்கன்னா ஒயிட் கலருக்கு பிளாக் கலர் டை போடலாம். ஒயிட் கலருக்கு பிளாக் கலர் டை, ஒரே நேவி ப்ளூவாக இருந்தாலும் பிளாக் கலர் டை பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப அடிக்கிற மாதிரி ரெட் கலர்லையோ இல்லை டார்க் க்ரீன் கலர்லையோ டை வேண்டாம். டை கரெக்டாக ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கட்டி கற்றுக்குங்க. கரெக்டாக இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வரைக்கும் தான் வரணும் டை. ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக இந்த ரேஞ்சில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து மென்னுக்கானது. சரிங்களா? அட்டையர் எப்படின்றது நம்ம சொல்லியாச்சு. மென்னுக்கான அட்டையர் எப்படி இருக்கணும்னு. ஃபீமேலுக்கானது சுடின்னு சொல்லியிருக்காங்க, சல்வார் சொல்லியிருக்காங்க. எனக்கு சல்வார் சுடி ரெண்டுத்துக்கு வித்தியாசம்லாம் தெரியாது. பட் சல்வார் சுடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சல்வார் சுடி
2 வந்து போடலாம். லிமிட்டடாக ஒரு ஃபியூ பேங்கிள்ஸ் 2 இல்லைனா 3 பேங்கிள்ஸ், சின்னசா செயின், அப்புறமா காதில் வந்து ரொம்ப டிசைனாக இல்லாமல் இயர்ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இயர்ரிங்கு. நீங்கள் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ண போகிற ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர். ஸோ ஃபார்மர்ஸை பார்க்குறதுக்கு போகும்போது ஒரு ஒரு ஆஃபீஸர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி போங்க. கொலுசு பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்டு கொடுக்குற மாதிரி கொலுசு போடாமல் ஒரு டீசெண்டாக போங்க. உங்களுக்கு அதே மாதிரி தான் ரிலீஜியஸான விஷயங்கள் வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு செக்குலரான பர்சன் அப்படின்றத காட்டுற மாதிரி உள்ளே போங்க. இது வந்து எப்படி உங்களுடைய அட்டையர் உங்களோட கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத காட்டுது. ஓகேவா? லாங்குவேஜ் ஒன்று, உங்களுடைய ட்ரெஸ் ஒன்று. ஆள் பாதி ஆடை பாதின்ற மாதிரி ட்ரெஸ் கோடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்டர்வியூ. இதுலேயே 50% ஆஃப் இன்டர்வியூ வந்து முடிஞ்சது. சரியா? ஸோ இதெல்லாம் என்ஷூர் பண்ணிட்டு போங்க. இந்த இன்டர்வியூ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் யாராலுமே சொல்ல முடியாது. எது வேணாலும் கேட்கலாம். அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்கலாம். ஏஎஃப்ஓவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து யூஎன்சிடிஏன்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் சிலபஸ்லேயே கிடையாது. நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தோம் அப்படின்னா கேட்பாங்க. எது வேணாலும் கேட்கலாம். அவங்களுக்கு அன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பர் படிச்சதுல கேட்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் இருந்து கேட்கலாம். அவங்க எந்த சப்ஜெக்டில் வந்து நாலேஜாக இருக்காங்களோ அதில் பேசிக் டெர்மினாலஜிஸ் கேட்கலாம். எது வேணாலும் கேட்கலாம். மோஸ்ட்லி ஏஎஃப்ஓ பொறுத்தவரை அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்றது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. ஸோ அவ்வளோதான். எப்படி இன்டர்வியூ அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாலே காலையில் பேட்சில் கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி காலையில் கூப்பிடுவாங்க, இல்லை மதியம் கூப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு ஏர்லியராக ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஏர்லியராக போய் ரீச் ஆகிடுங்க. அந்த ஏரியாவை போயிட்டு ரீச் ஆகிட்டு காமாக எந்த ஒரு அரசல் புரசல் இல்லாமல் கரெக்டான டைமுக்கு போய் சேர்கிறதுக்கான முயற்சி எடுங்க. அன்னைக்கு காலையில் ஏதாவது மனஸ்தாபங்கள் எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு ரொம்ப கூல் டவுனாக இருக்கணும். ரைட்டா? தோனி சொன்ன மாதிரி கூலாக இருந்தாலே பாதி வேலை முடிஞ்சது. ப்ராசஸை பிலீவ் பண்ணணும். நம்ம ஆக்சுவலாக இன்டர்வியூன்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாலேஜை செக் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது. நம்மளோட பர்சனாலிட்டி செக் பண்ணுறதுக்கான விஷயம். நம்மளுடைய அப்ரோச் டுவார்ட்ஸ் த ஃபார்மர்ஸ், ஹேண்ட்லிங் த ப்ராப்ளம், இதை தான் வந்து செக் பண்ணுவாங்க. நாலேஜ்ன்றது பார்த்திங்கன்னா பேங்கிங்கில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, சரி பேசிக்காக எதிர்பார்ப்பாங்க இல்லையா? பேங்கிங் போகிறனால பேசிக்காக எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறது தான் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ போகும்போது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கரெக்டான அளவுக்கு சாப்பிடுங்க. நிறைய சாப்பிட்டு டைஜினஸாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாம கரெக்டான சாப்பாடு எது உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த சாப்பாடு சாப்பிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போயிட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. போகும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றதை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இது வரும் இல்லையா, மெயின்ஸ் ஹால் டிக்கெட் வரும் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு தனியாகவே ப்ரொவைட் பண்ணுறேன். முக்கியமானது, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு டாக்குமெண்ட் வரும். அப்ளிகேஷன் போடும்போது ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாலே விட்டுருவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஒரு டாக்குமெண்ட் வரும். அது காப்பி எடுத்து வைக்கணும். சரி, நான் எடுத்து வைக்கல அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு முறை போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் எடுத்து வைக்கலன்னு மறந்தவங்க சில பேர் இருப்பீங்க இல்லையா? ஸோ பயப்படாதீங்க. இன்னொரு முறை வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ கொண்டு போனால் போதுமானது. ஓகேவா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை உங்ககிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படாது. இருந்தாலும் இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஓபிசி சர்டிஃபிகேட்டு, ஓபிசியாக இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் அப்ளை பண்ணிவிடுங்க. 7 days நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 7 daysக்குள்ளே இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது ரூல்ஸ். 7 daysக்குள்ளே கொடுத்துருவாங்க. வேறு என்ன, கேஸ்ட் சர்டிஃபிகேட், இது மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஏன்னா எக்ஸ்பைரி ஆகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். 1 year ஓபிசி, ஐ திங்க் 1 year. இன்கம் சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா 1 yearன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டில் நேம், கரெக்டான நேம் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் கொண்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்டில் எல்லாமே 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதே தான் வந்து டாக்குமெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தே ஆர் கோயிங் டு வெரிஃபை யுவர் டாக்குமெண்ட். அப்புறம் பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் உள்ளே போன உடனே பயோமெட்ரிக்ஸில் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃபீமேல், மோஸ்ட்லி 1 or 2 ஃபீமேல் இருக்கலாம். அடுத்தது மேல்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பேனல் மெம்பரோட ஹெட் ஒருத்தர் இருப்பார். அவங்கள சுற்றி இந்த ரோல் அப்படி ஒரு ஆர்ச் மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஒரு 6-7 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் வந்து உங்களை கொஷின் கேட்க போகிறாங்க. சரியா? சரி, போகும்போது என்ன பண்ணணும்?
ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகணும். உள்ளே போகும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கணும். வெளியே நிறைய போதுமான அளவுக்கு டைம் இருக்கும். மெடிடேஷன் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். அப்படியே உக்காந்துட்டு இருங்க. எல்லாம் ஒவ்வொரு பேனல் மெம்பராக உள்ளே போயிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வரவங்க அப்படியே பேகை தூக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. எதுவும் பேசுறது கூடாது. நீங்களும் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசி டிஸ்கஷன் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களை தான் பாதிக்கும். இன்டர்வியூக்கு போகிறோம், நான் ப்ரிப்பேரே பண்ணலை, தைரியமாக போங்க, ஜாலியாக பண்ணிட்டு வாங்க. சரியா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணணும். அப்படி மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு மே கமின் சார் அல்லது கமின் மேம், மோஸ்ட்லி கமின் மேம், அங்கே பேனல் மெம்பரில் ஹெட் யாராக இருக்கவங்க மே கமின் மேம் கேட்டு உள்ள டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு 2-3 செகண்ட் எடுத்துக்கிட்டு பொறுமையாக சாத்துங்க. தடார்னு அடிக்கக்கூடாது. சரியா? அது நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சன் கிடையாது அப்படின்றத காட்டுது. அதாவது ஒரு டோருன்றது ஒரு பிரச்சனையை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் தான் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்றத அது காட்டுது. சரியா? சைக்காலஜிக்கலாக கலர்ஸ் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் சைக்காலஜி, ரைட்? ஒயிட் கலர் என்ன சொல்லுது? ஒரு அமைதியான பர்சன் அப்படின்றத சொல்லுது கலர். சரியா? ஸோ இந்த சைக்காலஜி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். சரி, அப்படி டோரை ஸ்லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு மெதுவாக சாத்தணும், டோரை சாத்தணும். பார்த்துட்டு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விஷ் பண்ணணும். விஷ் பண்ணும்போது அங்கே உமன் ஆஃபீஸர் இருப்பாருங்களா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும். குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணணும். அடுத்து குட் மார்னிங் சார்ஸ், நிறைய பேர் இருப்பாங்களா, சார்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இல்லை குட் மார்னிங் எவ்ரி ஒன்னு சொல்லிட்டு ஒரே அடியில் முடிச்சிடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. பட் டிஸ்டிங் பண்ணி காட்டலாம். உமனுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், அடுத்தது மென்னுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத காட்டலாம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. போன உடனே சேர் ஒன்று வச்சுருப்பாங்க, உள்ள ஒரு சேர் வச்சுருப்பாங்க. சேர் வச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போய் உட்காந்துடக்கூடாது. நீங்கள் போய் அங்கே நிற்கணும். ஒரு சேருக்கு முன்னால் நிற்கணும். இப்படி நிற்கணும். நின்றுட்டு பின்னால் அவங்க சொல்லுவாங்க யூ கேன் சிட் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி சேரை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உட்காரணும். எப்படி உட்காரணும்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். ரொம்ப ஸ்ட்ரைட்டாலாம் தேவையில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ஸ்ட்ரைட்டு வச்சுட்டு நம்மளோட ஹேண்டை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு இல்லையா, ஹேண்ட் தை மேலே எப்படி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் பேசும்போது கூட ஒரு சில விஷயங்கள் நாம் பேசுவோம் இல்லையா, பேசும்பொழுது இவ்வளோ தான் டீசெண்டாக. சிலருக்கு கையை ஆட்டுற பழக்கங்கள்லாம் இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் ஆட்டுவேன், அது மாதிரிலாம் ஆட்டக்கூடாது. சரியா? ரிலாக்ஸ்டாக இப்படி கை மேலே வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு நாடிங், இது பேர் தலையாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க கொஸ்டின் கேட்கும்போது ஓகே அப்படி காட்டணும். சரியா? கை இந்த இடத்துல வச்சுக்கணும். உங்களுக்கு கை ஆட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே போகக்கூடாது. இந்த லெவலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓகே இப்படி இந்த மாதிரி போஸ்டர் கொடுக்கலாம். அப்படியே ரொம்ப இறுக்கமாக இப்படி வச்சுக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் வச்சு செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, பயப்படுறீங்க அப்படின்றத காட்டும். இப்படியெல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, தெரியலையே நம்மளுக்கு விட தெரியலையே அப்படின்னு செய்வோம் இல்லையா, அது மாதிரி செய்யக்கூடாது. ரிலாக்ஸ்டாக ஆன்சர் பண்ணலாம். அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாலியாக போகிறோம், ஒரு இன்டர்வியூவை கார்டியலாக அட்டென்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரிலாக்ஸாக போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் 2-3 செகண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு அப்புறமும் ஒரு 2 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் நிறுத்துங்க, ஆன்சர் சொல்லாதீங்க. 3 செகண்ட் நிறுத்தி பொறுமையாக ஆன்சர் சொல்லுங்கள். லாங்குவேஜ் பேரியர் இருக்குது அப்படின்னா உள்ள மைண்டு திங்க் பண்ணி வெளியில் வரதுக்கு லேட் ஆகும் இல்லையா, பொறுமையாக பேசுங்க. பொறுமையாக பேசினாலே வேகமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ் எனக்கு சரளமாக வருதுன்றதுனால வேகமாக பேசலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் மெதுவாக பேச வேண்டும், அவ்வளோதான். சிம்பிள். திங்க் பண்ணி பேசுங்க, தப்பு கிடையாது. சில டைம் மட்டார் பண்ணுவோம் இல்லையா, நிறையவே நானே பண்ணுவேன். அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறதுக்கான முயற்சி எடுங்க. ஏன்னா அது நடக்கக்கூடிய விஷயங்கள், நேச்சுரலாக ஒரே டைமில் 1 மந்தில் மாற்றக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுங்க, ரைட்? பச்சா அடுத்தது ஒவ்வொரு ஆன்சரையும் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும். சும்மா இப்போ நான் லீன் பண்ணிக்கிறேன், அங்கே உட்காரும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இப்படி கூட வச்சுக்கிட்டு சொல்லலாம். சரியா? நீங்கள் கம்ஃபர்டபுளாக இப்படி ஹேண்டு தை மேலே வச்சு சொல்லணும். அடுத்தது
கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு ஆன்சரையும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். எனக்கு ஒரு ஆன்சர் தெரியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ டோன்ட் நோன்னு சொல்லணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். எனக்கு தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு தான் சொல்லணும். இன்னும் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கோம் ஒருத்தர், அது மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுதான் ரியாலிட்டி. எனக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்குனா தான் நம்மளால் கற்றுக்க முடியும். கரெக்ட் தானே? அதுதானே அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்றத அது காட்டணும். சரியா? ரைட்டா? போய் எல்லாம் உக்காந்தாச்சு, எல்லாம் செட் ஆகிடுச்சு. கொஷின்ஸ் வந்து ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டு பேனல் ஆஃப் த ஹெட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். பேசிக்காக பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டோமா? ரைட்டு, முன்னால் சொல்லிவிடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஒவ்வொரு ஆன்சரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக சொல்லக்கூடாது. ஒரு ஆன்சர் தெரியுதுன்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லி முடிக்கணும். ஒவ்வொரு ஆன்சரையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லி முடிக்கணும். நீங்கள் ஒரே கொஷினில் நாம் வந்து இதை பெரட்டி விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. அவங்கள நிறைய கொஷின்ஸ் கேட்குறது அலோவ் பண்ணுங்கள். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபார் த எக்ஸாம்பிள் வாட் இஸ் மியூட்டேஷன் கேட்குறாங்கன்னு வைங்க, டெஃபினேஷன் மட்டும் சொன்னால் போதுமானது. வாட் இஸ் மியூட்டேஷன்னா டெஃபினேஷன் மட்டும் சொன்னால் போதுமானது. நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸ் என்ன எல்லாத்தையும் வந்து விளக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக? நீங்கள் எது கேட்குறாங்களோ அதை மட்டும் ஆன்சர் பண்ணால் போதுமானது. அதுதான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. எது தேவையோ அதை மட்டும் சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்மைல் பண்ணுறது, ஒவ்வொரு ஆன்சர் சொல்லும் போதும் ஸ்மைல் பண்ணணுமே தவிர சிரிக்கக்கூடாது. சரியா? ஸ்மைல் பண்ணுறது லைட்டாக ஓகே, ஒரு காமான ஒரு ஃபேஸ் வந்து காமாக இருக்கணும். ஸோ அதையும் நாம் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு வந்து எப்படி அதை செய்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட இதே மாதிரி கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு பேசி பழகுங்க. இப்போ நான் எப்படி என்னோடய ஃபேஸை நானே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் பேசி பழகுனீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 days அது பழகிடும். எந்த போர்ஷன் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபார் த எக்ஸாம்பிள், எனக்கு ஒயில் திஸ் கேப், இவ்வளோ நாள் வேலைக்கு போகாமல் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும்போது இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருப்போம் இல்லையா? அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நீங்களே ஒரு முறை கேளுங்க. அப்படி கேட்கிற பட்சத்தில் அந்த இருக்கக்கூடிய பிழைகள் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். கரெக்டாக? ரைட். அடுத்தது, ஒவ்வொரு ஆன்சருக்கு முன்னால் 2-3 செகண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமானது வந்து ஐ கான்டாக்ட். அப்படின்றது யார் உங்கள்கிட்ட கொஷின் கேட்குறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கணும். யார் கொஷின் கேட்குறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கணும். பேனல் மெம்பர் ஒருத்தர் 1ன்ற பேனல் மெம்பர் கொஷின் கேட்குறாரு அப்படின்னா அவரை ஃபஸ்ட்டு பாருங்கள். கொஷினை அப்சர்வ் பண்ணுங்கள். அது வந்து உள்ளே விழுந்துட்டு பின்னால் 2-3 செகண்ட் நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். பண்ணிட்டு பின்னால் அவர் ஒருத்தரை மட்டுமே பார்த்து ஆன்சர் சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கோ? சரி, அவர் ஒருத்தரை மட்டுமே பார்த்து ஆன்சர் சொல்லக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸையும் 180 டிகிரியில் வந்து ஆன்சர் சொல்லணும். ஆன்சர் சொல்லும்போது சொல்லிக்கிட்டே அப்படி பார்க்கணும், இப்படி சொல்லிகிட்டே போகணும். அப்படி பார்த்துட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு லெஃப்ட் ஏரியா கவர் பண்ணியாச்சா, அடுத்து ரைட் ஏரியாவுக்கு வா. முடிக்கும்போது மறுபடியும் பேனல் மெம்பரில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய பர்சனை பார்த்து யார் கொஷின் கேட்டாங்களோ அவங்கள பார்த்து முடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான். இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் வரணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி உக்காந்துட்டு ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஒரு ரூமில் வந்து உக்காந்துட்டு இப்படி ஒவ்வொரு ஆன்சரை நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு பக்கமாக இப்படி திரும்பி சொல்லணும். நீங்கள் அதெல்லாம் செய்கிறீங்களா அப்படின்னா அந்த வீடியோவில் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள் தான், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் இதெல்லாம் முடியும். சரியா? இவ்வளோதான் இன்டர்வியூவில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய டவுட்ஸ் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்னால் எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஒரே இடத்துல எழுதி என்னால் சொல்ல முடியாது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. ஏதாவது மிஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். எனக்கு தெரியாத பட்சத்தில் அடுத்தவர்களை கேட்டு உங்களுக்கான பதிலை கொடுப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சரி, ரைட். சில விஷயங்கள் வந்து ரொம்ப காமன். இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து ரொம்பவே காமனான விஷயங்கள். ஃபார் த எக்ஸாம்பிள், இன்ட்ரோடக்ஷன், ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பேரை சொல்லு, மிஸ்டர் சாய்குமார், யூ ஆர் ஃப்ரம் தர்மபுரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கான இன்ட்ரோடக்ஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. எது வேணாலும் நடக்கலாம். சரியா?
ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் இதுதான், உங்களோட நீங்கள் வந்து தருமபுரியிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களோட அப்பா பேர் இது, அம்மா பேர் இது, ஓகே வாட் இஸ் யுவர் ஹாபின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். எது வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண மாதிரி போகக்கூடாது. புரியுதா? இன்ட்ரோடக்ஷன் முதற்கொண்டு மனப்பாடம் தான் பண்ணுவோம். இன்ட்ரோடக்ஷன் வந்து மனப்பாடம் பண்ணுவோம். ஒரு ஃப்ளூவெண்ட்டாக 1.5 மினிட்ஸ் வந்து பேசுகிற மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு போயிடணும் இன்ட்ரோடக்ஷன். ஆனால் அது மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க எங்கே இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். சில டைம் இன்ட்ரோடக்ஷனே கேட்காம கூட ஆரம்பிப்பாங்க. சரியா? ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் கேட்கலேன்னு சொல்லி பதட்டப்படக்கூடாது. நான் ஒரு விடையை வந்து தவறாக செஞ்சுட்டேன், இல்லை இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நான் செய்யலை, ஏதாவது தவறாக செஞ்சுட்டேன். இப்போ டோர் சாத்தும் போது நான் வேகமாக சாத்திட்டேன், சரி அது தவறாக பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பதற்றப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? தவறு முடிஞ்சது, மறுபடியும் வந்து உட்காந்து ரிலாக்ஸ்டாக ஆரம்பிங்க. தவறு செஞ்சுட்டோன்னு சொல்லி அந்த இடத்துல வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது வந்து 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட், இன்னொன்று ஜென்ரல் நாலேஜ் பார்ட், மூணாவது ஹெச்ஆர் பார்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் பார்ட். 3 பார்ட்டாக வந்து அங்கே கொஷின்ஸ் இருக்கும். 3 பார்ட்டில் யார் வேணாலும் எந்த கொஷின் வேணாலும் கேட்பாங்க. அவங்க பேசிப்பாங்க. நீங்கள் ஹெச்ஆர் ரிலேட்டட் கொஷின்ஸ் கேளுங்க, இவங்க ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டட், நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி 3 பாகமாக பிரித்து கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. முக்கியமானது வந்து சில இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டானது. ஆனால் இதுதான் வரும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு முடிவுமே கிடையாது. எல்லாமே படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். முக்கியமானது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நியூஸ் பேப்பர். தினமும் அட்லீஸ்ட் இந்த 2 மந்த்ஸ்க்காவது நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் வச்சுக்கோங்க. ஹேபிட்டை கிரியேட் பண்ணுங்க. இல்லைன்னா சரியா, த்ரூ அவுட் த இயர் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் கிரியேட் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரல் நாலேஜ் வந்து வளரும். சில விஷயங்கள் வந்து நியூஸ் பேப்பர் இருக்கும்போது புரிஞ்சிக்க முடியும். சரியா? தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் வளர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் February, March அப் டு எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் நியூஸ் பேப்பர் போட்டு படிங்க. அதில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் பாருங்கள். முக்கியமாக அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக எந்த டாபிக் வந்தாலும் அதை முழுசாக பாருங்கள். சரியா? இந்த வருஷம் கூட வின்டர் சீசனில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாக் கிரியேட் ஆச்சு. ஏன் கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிபெரியல் ஆஃப் என்சிஆர் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப், ஹரியானா இந்த ரீஜன்ஸ்லாம் அதிக அளவில், யூபி ரீஜன் அதிக அளவிலான ஸ்டபிள்ஸ் வந்து எரிக்கிறாங்க. நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன இதை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். உங்களுடைய சஜஷன்ஸ் என்னன்னு கேட்கலாம் அவங்களும். சரியா? ஆஸ் ஏ அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் they can ask you that question as well, right? ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸை நீங்கள் எடுத்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க as a agronomist, as a AFO, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அடுத்தது வந்து இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் பாருங்கள். ரெண்டாவது நாலேஜ் அபவுட் யுவர் காலேஜ். உங்களுடைய காலேஜை பற்றி எல்லா விஷயங்களும், உங்களுடைய காலேஜில் ஏதாவது வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இதெல்லாமல் அட்லீஸ்ட் இதுவாக தெரிஞ்சுட்டு போங்கன்றேன். அடுத்தது நாலேஜ் அபவுட் யுவர் காலேஜ். அது எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போதைய டீன் யார், ஒரு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போகிறாங்க, ஏதாவது ரிசர்ச் ஏதாவது பண்ணுறாங்களா, ஏதாவது ஃபேமஸான பர்சன்ஸ் ஃப்ரம் யுவர் காலேஜ் யாராவது இருக்காங்களா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு ஏஎஃப்ஓடைய பணிகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு போகணும். லோன் கொடுக்குறாரு மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அவருடைய முழுமையான பணிகள் என்ன, லோன் கொடுக்கணும், அதை கொண்டு போய் ஃபார்மர்ஸுக்கு சேர்த்தணும். முக்கியமானதே பார்த்தீங்கன்னா ஏஎஃப்ஓட வேலை என்னது, 40% இருக்கக்கூடிய 40%, அதாவது டோட்டல் லோனில் 40% வந்து ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வந்து எல்லா பேங்க்குமே ப்ரொவைட் பண்ணும். ஃபார்மர்ஸு, எம்எஸ்எம்இ, இந்த மாதிரியான வீக்கர் செக்ஷன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்கணுன்றது தான் சட்டப்படி விதி. இருக்கக்கூடிய 100 கோடி இருக்குன்னா அதில் 40 கோடி இந்த மாதிரியான மக்களுக்கு தான் கொடுக்கணும். அது பேங்க் வந்து அவங்களே கொடுத்துட முடியாது. அதுக்காக தான் அவங்கள ஹையர் பண்ணுறாங்க, ஏஎஃப்ஓ வந்து ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணணும், அவங்களுக்கு டிஸ்பர்ஸ் பண்ணணும், லோனை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணணும். டிஸ்பர்ஸ் பண்ணதை வந்து கரெக்டான அளவில் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்களா, கரெக்டான வேலைக்கு தான் பயன்படுத்துகிறாங்களா, இல்லை அவங்க ஏதாவது ஸ்ட்ரகிள் நடக்குதா, அவங்களுக்கு ஏதாவது தெரியலையா, நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. அப்புறமா வந்து கொடுத்த லோனை நீங்கள் எப்படி கரெக்டாக ரீபேமெண்ட்
வாங்குறீங்க அப்படின்றதும் ஏஎஃப்னுடைய பணிகள். ஸோ இன்னும் நிறைய இருக்கு இல்லையா, அதையும் என்ன பண்ணுங்க, படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூக்கு போங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அப்பா என்ன வேலையில் இருக்கார், அம்மா என்ன வேலையில் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுடைய படி என்ன, அவங்களுடைய சம்பளம் என்ன, சேலரி ஸ்லிப் அவங்க கூட உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும். உங்களுடைய அண்ணா தம்பி இவங்கெல்லாம் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக ஒரு வேலை அவங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒர்க் இருக்கிறாங்க, இல்லை டிராக்டர் ஓட்டுறவர், இல்லை அவர் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அவங்க ரிலேட்டடான சில விஷயங்களை வந்து டெய்லி ஃப்ரீ டைமில் பேசி அவங்ககிட்ட இருந்து தகவல்கள் வாங்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷமான தகவல்கள் வந்து ஈஸியாக உங்களால் கிராப் பண்ணிக்க முடியும் அவங்களிடமிருந்து. அடுத்தது சில பேர் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் கிராஜுவேஷன் டைம் எடுத்திருப்பாங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை கிளியர் பண்ணுறதுக்கோ டைம் எடுத்திருப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் டைம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க கொஷின் கேட்பாங்க, ஏன் இந்த கேப் ஏன் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன் இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் விடையை சொல்லணும். சார் நீங்களே எல்லாத்துக்கும் விடையை சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும். இது எல்லாமே சப்ஜெக்டிவ் மேட்டர். என்னால் வந்து ஒரு லைன் தான் போட முடியும், நீங்கள் தான் ட்ரா பண்ணணும். ஸோ சப்ஜெக்டிவான மேட்டரை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும், நம்மளால் முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கான ரீசன் வேறையாக இருக்கும், உங்களுக்கான சுச்சுவேஷன் வேறையாக இருக்கும். ஸோ கரெக்டானதை உண்மையாக என்ன செஞ்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள், போதுமானது. இல்லை அதை மறைக்கணும் அப்படின்னா லைட்டாக மறைங்க, முழுசாக மறைக்காதீங்க. ஹானஸ்டான ஒரு விடையை சொல்லுங்கள், தப்பு கிடையாது. நீங்கள் எதுவும் தவறு செய்ய போகிறதில்ல. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் பேசும்பொழுது ரொம்ப ப்ரிசைஸாக இருங்க. சில சமயம் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுலேருந்து தான், சில சமயங்கள் இல்லை பல சமயங்கள் அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுலேருந்து கொஷின் எடுத்து கேட்பாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க மோஸ்ட்லி. சரியா? உங்கள் அப்பா வந்து இது ஒரு ஒர்க் செய்கிறாரு, இல்லை அண்ணா வந்து என்ஜினியராக இருக்காரு அப்படின்னா என்ன இன்ஜினியரு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியரிங்னா என்ன சிம்பிளாக கேட்பாங்க. நாமளும் இன்ஜினியர் படிச்சிருக்கோம், அவங்களும் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க, கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. பேசும்போது ப்ரிசைஸாக பேசுங்க. ரொம்ப பேசுனீங்க அப்படின்னா அதுலேருந்து பிடிச்சி கேட்டுருவாங்க. சொன்ன மாதிரி ஒரு டாபிக் எடுக்கணும் அப்படின்னா அதிலே வச்சு முடிச்சிடலான்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க, கொஷின் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுங்க. அடுத்தது வந்து உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராப்ஸ் என்னென்ன முக்கியமான கிராப்ஸ். என் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் போடுறாங்க, ரைஸு எப்போ வந்து அதிக அளவில் மழைப்பொழிவு இருக்கோ அப்போ ரைஸ் போடுவாங்க, பேடி கல்டிவேஷன் பண்ணுவாங்க. கரும்பு போடுவாங்க, அப்பயும் வந்து அதிக அளவில் மழைப்பொழிவு இருக்கும்போது கரும்பு போடுவாங்க. இல்லை ஃபாடர் கிராப்ஸ் தான் வளர்ப்பாங்க அப்படின்னா ஃபாடர் கிராப்ஸு. அது என்ன, அதனுடைய வெரைட்டி என்ன, உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய டெய்லி வேஜஸ் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, ஒரு 300-350 இல்லை டிராக்டர் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஓட்டுறாங்க, இது மாதிரியான தகவல்கள் வந்து உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேளை மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு யாராவது இருக்காங்க உங்கள் ஏரியாவில் அப்படின்னா நேராக போங்க, மாமா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு இந்த மாதிரியான தகவல்கள் வந்து சும்மா வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக ஒரு நாலேஜ் நம்ம வந்து எங்கே போனாலும் ஒரு சில தகவல்கள் வந்து கறந்து எடுத்துகிட்டு வரணும், இவ்வளோதான் விஷயங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு தினமும் விசிட் அடிங்க, தினமும் 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க. போங்க, உங்கள் மாமா வீடு அத்தை வீடு யாராவது இருக்காங்க, அப்படி அண்ணன் வீடு ஃப்ரெண்ட்ஸுங்க யாருனா இருக்காங்கன்னா அவங்க கூட வெளில போங்க. வெளில போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை தேடி கொண்டு வந்து சேர்த்து வைங்க. அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் பேங்கிங் செக்டாருக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஏன் நீங்கள் பேங்கிங் செக்டாருக்கு வரீங்க, அல்லது நான் ஏன் உங்களை ஏஎஃப்ஓவாக செலக்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ட்ரிக்கியான கொஷினு. ஆன்சர் பண்ணுறதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும், நான் ஏஎஃப்ஓ தான் ஆக போகிறேன். சரியா? நான் ஏஎஃப்ஓ தான் ஆக போகிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஏஎஃப் விட்டு வெளில போக மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் என்ஷூர் பண்ணணும். சரியா? எனக்கு ஏஎஃப்ஓ தான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஜாபு. கேட்கலாம், அவங்களும் கேட்கலாம், ஒய் நாட் யூபிஎஸ்சி, ஒய் நாட் டிஎன்பிஎஸ்சி, ஒய் பேங்கிங், எது வேணாலும் கேட்கலாம். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், இது ஏஎஃப்ஓ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் மேக்ஸு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் வந்து அக்ரிகல்ச்சர் வேறு படிச்சுட்டேன். அதனால் ஏஎஃப்ஓ படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். நான் ஒரு காமெடியாக சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணணும். உங்கள் சைடுலேருந்து கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு 2 மினிட் பேசி
பழகி வச்சுக்கோங்க. அவங்க அந்த கொஷின் கேட்டாங்கன்னா அடிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். ஏஎஃப்ஓவாக செலக்ட் பண்ணும், ஏன் உங்களை செலக்ட் பண்ணும், நீங்கள் அதுக்கு கொடுக்கணும் சம்பளம் அப்படின்னு சொல்லி எதையும் மட்டர் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு ஆன்சர் சொல்லும் போதும் லவுடாக சொல்லுங்கள், சரியா? கர்வமாக இருக்கக்கூடாது, லவுடான்றது கர்வமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, உள்ளே போய் ஆர்குமெண்ட் எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஆன்சர் வந்து லவுடாக இருக்கணும். சில பேர் வந்து இதுவா அதுவா அப்படின்னு ஆன்சர் இருக்கும் இல்லையா, இதுவா அதுவான்ற ஆன்சரு இருக்கக்கூடாது. கரெக்டாக தெரிஞ்சே சொல்லுங்கள், தெரியலன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி முணுமுணுக்கக்கூடாது, சவுண்டாக சொல்லணும், முணுமுணுக்கக்கூடாது. 1940 அப்படின்னு சொல்லக்கூடாது, 1947 அவ்வளோதான், முடிஞ்சு. தப்பாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு மறந்துருக்கும், ஆனால் அதுவாக இருக்கும்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அது சொல்லிவிடுங்க, பேசிக்கலாம், தப்புன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக ஃபுல்லாக வாய்ஸ் லவுடாக சொல்லுங்கள், ஓகேவா? ரைட். அடுத்தது, உங்கள் ஏரியாவில் சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க. ஃபார் த எக்ஸாம்பிள் தருமபுரி அப்படின்னா ஒகேனக்கல், காவிரி என்ட்ரன்ஸ், காவிரி இங்கே தான் இருக்குது. இது மாதிரியான தகவல்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு போவேன். கலெக்டர் யார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மினிஸ்ட்ரி எல்லாம் முக்கியமாக பார்த்துட்டு போயிடுங்க. அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி யார், பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி யார், யூத் அஃபேர்ஸ் யார், கோல் யார், எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. பட்ஜெட் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, பட்ஜெட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். நான் இந்த வருஷம் இன்டர்வியூ பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் டெலிகிராம் சேனலில் நிறைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். எடுத்து அதை ஒரு முறை அப்படி ஒரு முறை படிச்சுட்டு போங்க. ஜிபிஏனா என்ன, ஜிடிபியில் அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, சில லேட்டஸ்டான சென்சஸ் என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷனில் மெயின்ஸுக்கு படிச்சிருப்போம் இல்லையா, அதையே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சொல்லிவிடுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது, சரியா? அடுத்தது, இப்போ அதெல்லாம் படித்தா வேலை முடிஞ்சது. கொஷின்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட்லி அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் நான் நினைக்கிறேன். எல்லா பாயிண்ட்டும் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ எல்லா பாயிண்ட்டும் சொல்லணுன்றதுனால எழுதி வச்சு சொல்கிறேன். ஸோ இவ்வளோதான் விஷயங்கள். இன்டர்வியூவில் ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாம் விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால அன்வொர்த்தின்னு நினைக்கக்கூடாது, முக்கியமான விஷயம், சரியா? நம்ம ஒரு விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்கோம் அப்படின்னா அது அன்வொர்த்தின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம காசு கொடுத்தா தான் நம்மளுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் கிடைக்கும், காசு கொடுத்தா தான் குவாலிட்டியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சில விஷயங்கள்லாம் அப்படி தான் நான் எடுக்கிறேன். நீங்கள் நார்த் இந்தியன் கோர்ஸ் ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 500 rupees 600 rupees கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சரிங் இன் ஹிந்தி லாங்குவேஜ், புரியுதா? அதில் ஒரே ஒரு யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னா, நீங்கள் போவீங்க, மோக் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, அவங்க ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆன்லைனில் அவங்க இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் அதுக்கான ஆன்சர் சொல்லுவீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்தியில் தான் வந்து ஆன்சர் சொல்லுவாங்க. நீங்கள் அதை வாட்ச் பண்ணுறீங்க, லைவாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு ஹிந்தி தெரிகிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, கரெக்டாக? என்ன மாதிரி ஹிந்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் ஆஃப் காஸ்ட், சரியா? அதனால தான் நாம் வந்து டெலிகிராமில் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, டெலிகிராமில் போகிறோம், ஒரு அதில் ஆடியோ ஆப்ஷன் இருக்குது. ஆடியோ ஆப்ஷன் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்பொழுது 2.5 நிமிஷம் 1 நிமிஷம் கொடுக்குறோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு நாம் தயாராக இல்லை என்கிற பட்சத்தில் பரவாயில்ல, நீங்கள் 500 ரூபா கொடுத்து யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தவறு இல்லை. நீங்களும் ஒரு முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். தமிழில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, நம்மளை சுற்றி ஒரு 400 பேர் 200 பேர் 300 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் நாம் பேசும்பொழுது ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி இன்டர்வியூவே ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த மெயின்ஸே கிளியர் ஆகலை அப்படின்ற பட்சத்துலையும், நீங்கள் என்ன ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆகலை அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் பேசி நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்ஃபிடென்ஸாக வளர்த்துக்கணுமே தவிர ஒரு வாய்ப்பை நீங்கள் இழக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் இன்டர்வியூ செஷன் வைக்க போகிறதில்ல டெலிகிராமில், சரியா? ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம வேறு எதுக்குன்னா போயிடுவோம். அதனால் டெலிகிராமில் நம்மளோட வீக்லி ஏதாவது 1 day நாம் ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கி வந்து கொஷின்ஸ் கேட்போம், சரியா? நான் ஆல்ரெடி யார் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்களோ ஆல்ரெடி ஒரு செட்டு வச்சுருக்கேன், அதே கொஷின் எடுத்து உங்ககிட்ட கேட்டுருவோம், அவ்வளோதான், சரியா? நான் நம்ம வந்து அவங்க வந்து ஒரு 15-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுப்போம் பேங்கிங் ஃபீல்டில். நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு உங்கள்கிட்ட கொஷினாக கேட்பேன், நீங்கள் ஆன்சரை மட்டும் சொல்லுங்கள், வேலை முடிஞ்சது, சரியா? ஸோ அன்வொர்த்தின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட், சரியா? ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.
மோக் இன்டர்வியூ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோக் இன்டர்வியூவை டைரெக்டாக போய் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய வெளிப்படையாக சொல்லணும்னா சிடபிள்யூஜே, ரேஸு, வெரண்டா இதுலலாம் பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க, மோக் இன்டர்வியூ வைப்பாங்க. 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் டைரெக்டாக போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சுரேஷ், ஓகேவா, சுரேஷ்லேயும் பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. டைரெக்டாக போய் அட்டன் பண்ணுங்கள். ஆஸ் மச் ஆஸ் யூ கேன், 2-3 எது வேணாலும் போய் அட்டன் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும். சரியா? அனுபவபூர்வமாக உணர்வதை போல் எதுவுமே நம்மளால் சிறப்பாக செய்ய முடியாது. அனுபவமாக உணர்வது பெட்டரான ஒரு விஷயங்கள். ஸோ இவ்வளோ தான். இன்டர்வியூவில் ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அதுக்கான கொஷின்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தெரியலனா அடுத்தவங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏஓ கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கான விடையை நான் தேடி தருவேன். அல்லது நம்மளுடைய குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, டிஸ்கஷன் குரூப் இருக்குது. நீங்கள் உங்களோட கொஷின் போட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களே உங்களுக்கு ஆன்சர் போடுவாங்க. ஸோ பயப்படாமல் நம்மளோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நமதே.